நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தொடர்புடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறக்கூடிய வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. வாசிங்க, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:28 சத்தமாய் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து, இல்லைன்னா இன்னும் அதிகமாக நடக்க போகிற காரியங்களையும் குறித்து ஆண்டவர் அவனை வாழ்த்துகிற வண்ணமாக அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ரிவ்யூ பண்ணுகிறார். அதாவது வாழ்க்கையில் இதுவரை நடந்த காரியங்களில் அவன் எதை சாதித்தான், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குற வண்ணமாக ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஒரு ரிவ்யூ பாயிண்ட். ஒரு அரசாங்க இல்லது எந்த கம்பெனியாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லது ஆண்டுக்கு ஒரு முறை, இல்லது மாதம் இல்லைன்னா வாரம் என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய செயல்பாடுகளை என்ன பண்ணுவாங்க? ரிவ்யூ பண்ணுவாங்க. எவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, உங்களுடைய ஒர்க் ஸ்டேட்டஸ் எப்படி சொல்லி ரிவ்யூ பண்ணுவாங்க. அதே போல் ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கை அனலைஸ் பண்ணி, யாக்கோபுடைய வெற்றி தோல்விகளை அனலைஸ் பண்ணி வாழ்க்கையில் ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. இதே போல் ஆண்டவர் நம்மோடு இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வயதை போட்டுக்கொள்ளுங்க, இதுவரை நடந்த காரியங்களை ஒரு ரிவ்யூ பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பார் என்றால் அது எப்படி இருக்கு என்பதை குறித்து தியானிப்போம். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியாக ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்டார். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைகளை காலையில் கேட்குறேன்னா நம்முடைய வாழ்க்கையை யோசித்து திரும்பி பார்க்கின்ற பொழுது, என்ன ஆண்டவரே, யாக்கோபை வெற்றின்னு சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டமாக இருக்கிறது, என் வாழ்க்கையாக போராட்டமா, வாழ்க்கையில் போராட்டமா இல்லது வாழ்க்கையே போராட்டமா? அநேகர் கேள்விகள் எல்லாரும் தான். இதில் எந்த குழப்பமும் மாற்றுக்கிறதும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தான் போராட்டமா இல்லைன்னா வாழ்க்கையே போராட்டமாங்கிற 2 கேள்வி இருக்கு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? நியாயமான கேள்வி தான். இப்படி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக போராட்டம் என்றால் என்ன, நம்மை எது எதிர்க்கிறது, நம்முடைய மனநிலை என்ன, இறுதியிலே நாம் எந்த காரியத்தை ஆண்டவருக்கு நம்மை பார்த்து சொல்வார் என்பதை குறித்து தியானிப்போம். வாட் இஸ் லைஃப்? போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த யாக்கோபோடு சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டாய். இதை நீங்கள் நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா, இதை ஒரு அப்படி அனலைஸ் பண்ணிங்கன்னா, இது ஒரு எக்ஸாமில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி சம்பவம் கிடையாது. இல்லைன்னா ஒரு நாளில் முடிவு பண்ணுற பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு நிற்கிற காரியம் கிடையாது. இந்த வசனம் யாக்கோபுடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? யோசித்து பாருங்கள். புதியவர்கள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, வயதில் எவ்வளவோ அனுபவம் உள்ளவங்க இருக்கீங்க. இந்த வசனம் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி ஒரு நல்ல விடையோடு நம்ம திரும்பி செல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையோடு இணைந்தது தான் என்னது? போராட்டங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையோடு. வாழ்க்கை என்பது போராட்டம்னு ஒன்று வந்தால் தான் அது வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கையில் போராட்டங்கள். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய பலத்தை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரோடு நமக்குள்ள உறவை புதுப்பித்து கொள்வதற்கு தான் போராட்டம் என்பது வாழ்க்கையோடு இணைந்து வருகிறது. வாழ்க்கையையும் போராட்டத்தையும் என்ன செய்ய முடியாது?
பிரித்து பார்க்க முடியாது. ஆமீன் ஆமான்னு சொல்கிறவங்களாம் கரங்களை வச்சு காமிங்க பார்ப்போம். ஐயா அப்படிலாம் கிடையாது ஐயா, என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே சந்தோஷம்தான், ஒரே ஆட்டம் பாட்டம்தான், ஒரே சிரிப்பு தான் சொல்ல முடியுமா? முடியாது. வாழ்க்கையில் பல பகுதிகளில் பல சூழ்நிலைகளில் நிச்சயமாக போராட்டம் என்பது, எப்படி ஃப்ரிக்ஷன் என்பது தேவையான ஒரு அதாவது நெசசரி ஈவில்னு சொல்கிறாங்களோ, அதுபோல் வாழ்க்கையில் போராட்டம் என்பதும் நமக்கு மிகவும் நம்முடைய பலத்தை அறிந்து கொள்ள ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே வாழ்க்கையில் எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், போராட்டங்களா இல்லது வாழ்க்கையா என்கிற காலங்கள் வரும் பொழுது நிச்சயமாகவே நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் வார்த்தைகளை ஆற்றுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சரி, இந்த போராட்டத்தில் நாம் மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். வாழ்க்கையில் வசனம் வெற்றியை சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசம் அறிக்கை வெற்றியை நோக்கி இருக்கிறது, ஆலயத்தில் வெற்றியை நோக்கி பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய நிதர்சன ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இருக்கிறது, நம்முடைய மனநிலை என்ன என்பதை குறித்து தியானிப்போம். நீங்கள் வேறு எதையும் யோசிக்காதீங்க. இந்த காலை பொழுது கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்போம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. சரி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையோ இல்லை சமாதான குறைவோ இல்லது அடுத்த வீட்டிலுடைய மனத்தாங்கல்களோ இல்லை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு காரணம் யார்? இந்த போராட்டத்துக்கு காரணம் யார்? இந்த போராட்டம் ஏன் வந்தது? இந்த போராட்டத்தினுடைய மூல காரணம் என்ன? இதோடைய போராட்டத்தினுடைய பிரச்சனைக்கு என்னதான் காரணம்? வேதம் திட்டம் தெளிவுமாக சொல்கிறது. நாம் முந்தைய தியானித்தோம். சில காரியங்கள் நம்மால் அறிவிக்கப்படுகிறவைகள், அதை விட்டுருங்க. சில காரியங்களுக்குள்ள காரணத்தை வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 9:25-26. நம்மளுடைய எதிரி யார்? சத்தமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 9. அதாவது இதுக்கு என்னன்னு தெரியல, அப்படி இல்லை. இந்த போராட்டத்தினுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? இந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? இதுக்கு இதோடைய மூல பொருள் யார்? இதோடைய யார் தான் என்னை இந்த அளவுக்கு என்னை எதிர்க்கிறது? இந்த இவ்வளவு செபித்தோம், இவ்வளவு ஸ்டெப் எடுத்தோம், இது நடக்கலைன்னா இதனுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏமே இல்லாமல் இருக்கும். ஒரு பிரச்சனை நடக்கு, வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது, பொருளாதாரத்தில் எல்லாம் செலவு, எல்லாம் நஷ்டம், எல்லாம் இதாகுது, இல்லைன்னா எதை போனாலும் நெகட்டிவாக வருது, இல்லது வியாதி, வறுமை, வேதனை. அப்படிங்கும் பொழுது இதோடைய பிரச்சனையுடைய அதை நம்ம லேசாக கையாளக்கூடாது. அதனுடைய கருத்து, இதோடைய ஆரம்பம் என்ன, இதுக்கு யார் சொந்தம் சொல்லி நாம் நன்றாய் முடிவு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நன்றாய் வேதாகமம் சொல்லுகிறது. வாசியுங்க. நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு எது காரணமா? நமக்கு யாரோடு போராட்டம் வந்து வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடு. வாசியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, வேகமாய் வாசியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கங்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டத்தை
கண்ணால் பார்க்க முடியுமா, முடியாதா? பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய அடித்தளத்தை, இப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய உரிமையாளரை நம்மால் என்ன செய்ய முடியாது? கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய பாதிப்பை நம்மளால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உணர முடியும், வீட்டில் உணர முடியும், இல்லை வெளியில் போகிற இடத்துல உணர முடியும். எங்கே பிரச்சனை இருக்குது? வானம் மண்டலங்களுடைய பொல்லாத அதிகாரங்கள். இது எதை சொல்கிறது? நம்மை அழிக்க நினைக்கிற, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சாத்தானுடைய கிரிகைகள் தான் போராட்டத்துக்கு மூல காரணம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாளிலே போராட்டத்தினுடைய மூல காரணத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமேன் சொல்லுங்க. போராட்டத்தை கண்ணால், அதாவது உணர முடியும். இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, உடம்பு சரியில்லை, பணம் நஷ்டம், இவ்வளோ பெரிய காரியங்கள், அலுவலகத்தில் பிரச்சனை, இதை உணர முடியும். ஆனால் அதனுடைய உட்கருத்தை வேதாகமம் இன்றே நம்மை பார்க்கும்படி செய்திருக்கிறது. இதை கண்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. போராட்டத்தினுடைய அடிப்படையை பார்க்க முடியாது. ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவங்களால் ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பிக்கிறார். உங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள மனநிலையை தூண்டி விடுறது யார்? வானம் மண்டலத்தில் பொல்லாத சேனைகள், சாத்தானுடைய கிரியைகள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகள் நம்மோடு நேருக்கு நேரம் மோத முடியாது. யாரையாவது இதுபோல் தூண்டிவிட்டு எந்த பிரச்சனையாவது மாட்டி நம்மை போராட வைக்கிறது. இந்த நாட்களில் எந்த போராட்டமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. சமாதானத்துக்கு எதிரான காரியங்கள் அழிக்கப்படுவதாக. குடும்ப பிரச்சனைகள் எந்த காரியங்களாக இருந்தாலும் வானம் மண்டலத்தில் பொல்லாத அதிகாரங்கள் கிறிஸ்துவுடைய சிலுவை காட்சிகளால் கரைமட்டமாக்கப்படுவதாக. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா? எங்கள் போராட்டத்துக்கு, வாழ்க்கையோடு இணைந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் நல்லா முடிவு பண்ணுங்க. ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனைன்னா கண்டிப்பாக, நானும் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் திருமணம் முடிந்து நாங்களும் இந்த குடும்பத்தை நடத்ததுனால உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறோம், உங்கள் அன்பாக சொல்லுகிறேன், இல்லது போதகர் என்கிற முறையில் சொல்கிறேன், இல்லைன்னா உங்களோடு இணைந்த குடும்ப உறுப்பினர்ங்கிற முறையில் சொல்கிறேன். கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைனா எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு எண்டில் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன என்பதை குடும்பமாக உட்கார்ந்து, இல்லை ஆண்டவர் மேலே உங்களுடைய பாரத்தை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு விளக்கி காண்பிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நெருப்பு இல்லாமல் என்ன செய்யாதம்மா? தீ வருமா? வராது. புகை வராது. எங்கேயோ ஒரு இடத்துல, அது நீங்கள் தான், நம்முடைய குடும்பங்களும் தான். நாம் அதை என்ன செய்யணும்? அதை கண்டுபிடிப்போம். அது மற்ற பிரச்சனைக்கு எது காரணமாக? வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத, அதை விட்டுருங்க. அதை நாம் நேருக்கு நேராக எதிர்த்து விடலாம் ஆண்டவருடைய வல்லமையோடு. குடும்பத்தில் பிரச்சனைன்னா, இல்லை பிள்ளைகளோட பிரச்சனைன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்குது? ஒரு ஆணி வேர் இருக்குது. அதை மாற்றிட்டீங்கன்னா சமாதானங்கள் பெருகுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மாற வேண்டுமோ, எது மாற வேண்டுமோ ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் மாற்றுவாராக. நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஒரு சின்ன காரணம், நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் இதையும் இணைத்திருந்தால் நன்றாக இருக்குமே. நீ தேவனோடும் மனிதனோடும் உன் குடும்பத்தோடும் போராடி மேற்கொண்டாயே. இன்றைக்கி அந்த வசனங்கள் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. 4 பேரை வச்சு என்னால் ஒரு சமாதான வாழ்க்கை நடத்த, நான் பொதுவாக சொல்கிறேன், நம்ம எதையுமே ஓப்பனாக பேசினாதான் அது வாழ்க்கையோடு இணைந்திருக்கும். யாக்கோபுக்கு எத்தனை பேருமா?
எத்தனை பேர்? 70 பேர்னு போட்டிருக்கு, அப்படி தானே? அந்த கடைசியாக 70 பேரை வச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சானா, உண்மையிலே நம்ம நுளம்பூர் ஆலயத்தின் சார்பாக அவனுக்கு 2 ஷாலை போட்டு 2 மாலையை போட்டு அவனை வாழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த மாதிரி வேண்டாம், நம்முடைய குடும்ப வெற்றியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, இன்று முதல் என் குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக. எந்த பிரச்சனை, யார் பிரச்சனையோ நீங்களே ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து பார்த்து ஒப்புரவானீங்கன்னா உங்கள் அந்த வசனம் இப்படியாக மாறும். தேவனோடும் மனிதனோடும் உன் குடும்பத்தோடும் போராடி வெற்றி வாகையில் சூடினீர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாசுங்க, இந்த போராட்டத்தில் 2 வகை உண்டு. நம்ம சீக்கிரமாய் பிடிக்க வேண்டும். ஒன்று நம்முடைய மனநிலையோடு சம்பந்தப்பட்ட போராட்டம். எல்லாரும் சத்தமாலையில் சொல்லுங்க. ஒன்று நம்முடைய மனநிலையோடு சம்பந்தப்பட்ட போராட்டம். அது எப்படி நான் சொல்ல முடியும்னா, நீங்கள் பெரிய மாபெரும் தைரியசாலி, எதையும் உங்களுக்கு அனுபவம் அதிகம் உண்டு, எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து வெற்றி வாங்கின அனுபவம் உண்டு. ஆனால் உங்களை ஃபிசிக்கலாக என்னால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். நேருக்கு நேரம் மோரி ஓகேம்மா தேங்க்யூப்பா உட்கார். ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு இல்லை. ஆனால் நான் பார்க்குறவங்க, உங்களை நான் நேருக்கு நேரம் பார்க்குறேன். நான் உங்களோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். என்ன பிரதர், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நல்லா இருந்தால் கூட ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஏதோ வித்தியாசம் இருக்கு. ஏன் உங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது கட்டி இருந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் போட்டேன்னு வைங்க. அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய பலவனாக இருந்தால் கூட, ஆமாம் ஏதோ எனக்குள்ளே, ஆமாம் நேற்று ராத்திரி தூங்கும்போது கூட கடகடன்னு பண்ணிச்சு. அப்போ இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. இவர் சொல்கிறது மனநிலையிலே அவர் என்ன ஆயிடுவார், பாதி வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் அவர் ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு வந்து வீட்டில் சும்மா இல்லாமல் ஸ்கேன் எடுக்க போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சினது கொண்டு வந்து விடும். ஏதோ கடை சும்மானாக்கும் அந்த கேஸ் இப்படி வெளியே வந்தாலும், ஆமாம் இவர் சொல்லிட்டு போனது சரிதான், எனக்குள்ளே என்ன இருக்குது, கட்டி இருக்கு, ஒன்றுமே இருக்காது. வார்த்தை சரியான நேரத்தில் வார்த்தையை போட்டிங்க வைங்க, எப்பேற்பட்ட மனிதனையும் உட்காருங்கம்மா, எப்பேற்பட்ட மனிதன் என்ன செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை வேகமாக வாசிங்கம்மா, நல்லா வாசிங்க. நம்ம தியானிப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 1வது வசனம். வேகமாக வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அடுத்த வசனமா? அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ததே போனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும். போதுமா? அதுல 4வது வசனம் அப்படி வாசிங்கம்மா. 4 வாசிங்க. அவன் என்ன சொன்னான் எலியா? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. போதும். அந்த எலியாவுடைய வாழ்க்கையில அக்கினியை இறக்கினவன், ஆண்டவருக்காக அத்துணை பாகால் தீர்க்க தரிசனங்களுக்கு முன்பதாக வைராக்கியமாக இருந்தவன், போராட்டத்தில் வெற்றி மேலே வெற்றி வந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று அந்த எசபேல் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு நீ பண்ணினீங்கள, நாளைக்கெல்லாம் எத்தனை மணி நேரம், இன்னையிலேருந்து நாளைக்கு, இன்றைக்கி என்ன மணி 9, இன்னையிலேருந்து நாளைக்கு 9 மணிக்கு எவ்வளோ நேரம், 24 hours. எசபேலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, 24 மணி நேரத்துக்குள்ளதாக நீ என்ன பண்ணினீங்களோ அதே போல் உனக்கும் என்ன செய்யப்படும், உன்னுடைய உயிரும் எடுக்கப்படும், நீங்களும் ஹீ இஸ் நோ மோர் என்கிற ஸ்டேட்டஸில் வந்துடுவேன். இந்த வார்த்தையை எலியா கேட்ட உடனே நாம் எல்லாரும் எப்படி சில வார்த்தைகளை கேட்டு சில சம்பவங்களை பார்த்து சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறோமோ, அதே போல் எலியா அப்படியே என்ன ஆகினார், சோர்வுக்கு உள்ளானார். எது அவனை மாற்றியது? கேட்ட
வார்த்தை, அவனுடைய நினைவுகள், அவனுடைய எண்ணங்கள், இதுவரை பெற்ற வெற்றி அவனுக்கு ஞாபகத்துக்கு வரலை. இறங்கின அக்கினி அவனுக்கு ஞாபகத்துக்கு வரலை. ஆண்டவர் அவனை அந்த கேரித் ஆற்றங்கரையில் அந்த காகைகள் மூலமாக உணவு கொடுத்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. 3.5 ஆண்டுகளாக ஆண்டவர் மலையை நிறுத்தினது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த மலையை கொடுத்தது ஞாபகத்துக்கு வரல. ஆகாபுக்கு முன்பதாக, அந்த ரதத்துக்கு முன்பதாக மிக வைராக்கியமாக ஓடினது ஞாபகத்துக்கு வரல. என்ன ஞாபகத்துக்கு வந்தது? அவனுடைய எதிர்மறையான காரியம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் இப்படின்னா என் வாழ்க்கை இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அந்த அம்மாவுடைய கரங்களால் என் வாழ்க்கை முடிகிறதை விட என் வாழ்க்கை நானே என்ன செய்யணும்? முடித்து கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய எதிர்மறை போராட்டத்தில் இப்படி ஒரு புடி கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எலியாவை பார்க்கிறார். எலியாவே, உன்னை வைத்து நான் எலிசாவை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ண வேண்டும். உன்னை வைத்து சிரியா நாட்டில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலிலே உன்னை வைத்து அநேக காரியங்களை செய்ய வேண்டும். நீ யோர்தானை கடக்க வேண்டும். நீ அக்னிமயமான ரதங்களாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாட்களில் பாடுகளை குறித்து பேச வேண்டும். இத்தனை அஜெண்டா என் லிஸ்டில் இருக்குது. இத்தனை இன்னும் நடக்க போகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீ எப்படி முடிவெடுக்க? இனி நான் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. என் உயிர் இன்னைக்கு போயிடணும். இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. கரங்களை தட்டி சொல்லுங்க, நிச்சயமாக நடக்க. போராட்டத்தில் தோல்வி போல மனநிலை சொல்லுகிறதா? மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய மனநிலை வெற்றியை நோக்கி மாறுவதாக. உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய சகாப்தத்தை நோக்கி மாறுவதாக. உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய சேலஞ்சை நோக்கி மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை ஒன்றும் செய்ய முடியாது. எளிதாக என்னத்தான் டக்கு சீரோவில் போயிருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அவனுக்கு தண்ணியை கொடுத்து, அவனை எழுப்பி விட்டு கடைசியில் சொல்கிறாரு, எலியாவே, நீ செல்ல வேண்டி தூரம் வெகு தூரம். இந்த ஆலயத்துக்கு இந்த காலையில் போராட்டத்தில் சிக்கி தவிர்க்கிறீர்களோ, வெற்றியா தோல்வியா வாழ்வா இல்லது எப்படியோ நீங்கள் சொல்லிக்கொண்டீங்களோ, அல்ல அல்ல அல்ல, எதுவும் எதிர்மறையாக நடக்கப் போவதே இல்லை. இந்த காலை பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில் நிச்சயமாக வெற்றியை நோக்கி வருகிறது. இப்படித்தான் வரும். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி பெற்றாயே. எல்லாரும் சொல்லுவோம், என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில் மிகப்பெரிய விடுதலை வருவதாக. ஹல்லேலூயா. உடனே என்ன சொல்றார்? நீ பண்ண வேண்டிய தூரம். அவன் வாழ்க்கை எப்படி முடிந்தது? இவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா அந்த யோர்தானுடைய கரையில் நின்று அவன் போட்ட சால்வையை எடுத்து எப்படி அடிக்கிறார்? எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. அந்த எலியா என்ன சொன்னா? போதும் கர்த்தாவே. என்ன சொன்னார்? போதும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை நீங்கள் என்ன உங்களுடைய பாதத்தில் கொடுக்குற. ஆனால் நாட்களுக்கு பின்பு அதே எலியாவை குறித்து எலிசா என்ன வெற்றிகரமாய் வாழ்க்கை முடித்தார். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க. நாங்கள் நினைக்கிற மாதிரி போராட்டத்தில் நாங்கள் அழிந்து போக மாட்டோம். பிரச்சனையில் கரைந்து போக மாட்டோம். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லுகிற அளவுக்கு வெற்றி வாகை சூடுவோம் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது எண்ணங்களிலே தோல்வியை சந்திக்கிற போராட்டம். அடுத்ததாக வாசிப்போம். இளையகுமாரன் கதையில் அங்கே என்ன நடந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 13லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. அந்த இளையகுமாரன் கதையில் அங்கே ஒரு போராட்டம் வந்தது பாருங்க. நல்லா போய்கிட்டு இருந்த குடும்பம், அப்பா, ஒரு பையன், ஒரு இளையகுமாரன், அந்த வேலைக்காரங்க, ஆடு மாடு சாப்பாடு எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை அந்தகார வல்லமைகள் இழுத்து கொண்டு விட்டது. எப்படி வந்தது? அவனுடைய நினைவிலே வருது. இளையகுமாரன் நன்றாக இருக்கிறான், ராஜ செல்வத்தோடு இருக்கிறான், மிக மேன்மையான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணம் வர வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. என்ன குறை இருந்தது?
நல்ல மோதிரம், நல்ல சாப்பாடு, நல்ல செயின், நல்ல பாதரட்சை, நல்ல ஆட்டம் பாட்டம், நல்ல அப்பா, நல்ல சமுதாய ஸ்டேட்டஸ், இப்படிப்பட்ட நிலைமை வர வேண்டிய அளவுக்கு அவனுடைய அனுபவம் வரல, சூழ்நிலை வரல. அப்போ இந்த எண்ணம் இவனுக்குள்ளே வருதுன்னா என்ன காரணம்? அந்தகார வல்லமைகள் நம்மை அழிக்க நினைக்கிறது. போராட்டத்தில், வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறதா? அப்பாட்ட என்ன கேட்குறாரு? அப்பா எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், டிகிரி வாங்கிட்டேன். சாரி, யாரையும் குறையா சொல்ல நினச்சிடாதீங்க, யார் தப்பாக நினச்சிடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எக்கனாமிக்கெல்லாம் தெரியும், கணக்கு போட தெரியும், எவ்வளோ வருது எவ்வளோ போகிற கணக்கு பார்த்துட்டேன், எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், அதனால் என்ன கொடு, என் பங்கை கொடு. இவருக்கு என்ன குறை இருந்தது? இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது வாழ்க்கையை குறித்து? ஒன்றும் கிடையாது. அப்பாப்பா எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, வழி இல்லை. சரியப்பா, நமக்குள்ளே இதனால் சமாதான குறைவு வேண்டான்னு சொல்லி உங்களை அப்பாட்ட இருந்து பிரித்துட்டு போய் போராட்டத்தில், வாழ்க்கை என்னும் அப்படித்தான் போடணும் வார்த்தையை, வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் உங்களை அப்பாவுடைய அன்பில் இருந்து பிரித்து பஞ்சத்தில் கொண்டு போய் விட்டு, அங்கே உங்களை முன்னையும் போடாமல் பின்னையும் போக முடியாமல், திரும்ப முடியாத அளவுக்கு உங்களை லாக் பண்ணி, அப்பாட்டி வர முடியாது, முன்னாலேயும் பஞ்சத்தில் லாக் பண்ணி பண்டி கூட படுக்க வைக்கிறதுக்கு அந்தகார சக்திகள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் இளைய குமாரன் சிக்கி கொண்டான். இந்த எண்ணம் ஏன் வந்தது அவனுக்கு? ஏன் வந்தது? அவனுக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையில் ஏதாவது அனுபவம் இருக்கா? கிடையாது. வேதத்தில் போடல, நம்ம அதை வைத்து தான் பேச முடியும். அவனுக்கு இந்த நிலைமை வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா பணத்தை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஐயா ஆட்டம்தான் பாட்டம்தான், 1ஆம் தேதி சம்பளம் தான், அந்த பாட்டு மாதிரி ஐயா ஆட ஆரம்பித்தார். ஓடினான், பணம் இருக்கிற வரைக்கும் ஓடினான். அப்பொழுது பஞ்சம் என்னாச்சு? அவனை சூழ்ந்து கொண்டது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை பார்க்கணும், வேலை பார்த்து பழக்கம் இல்லை. ஐயா பழக்கமே இல்லையா, இந்த வேலை செய்ய சொல்கிறேன், சரி வேண்டாம் இதை செய்யாத, இங்கே வா, உனக்கு மிக எளிதான வேலையை தாரேன், என்ன செய்ய? வண்டி முன்னால் போவோம், பின்னால் சத்தம் போட்டுக்கிட்டே போ, இதையா செய்வியா? ஆமாம் செய்வேன். போனால் பசி, பண்டி சாப்பிட்ற தவிட்டை சாப்பிட்ற அளவு கொண்டு விட்டுட்டு, என்ன விட்டு தெரியுமா? அவன் எடுத்த முடிவு. ஏன் எடுத்தான்? அந்தகார வல்லமைகள் அப்பாவுடைய ஸ்தானத்திலிருந்து பிரித்து போராட்டத்தில் உங்களை அழிக்க நினைக்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்ல முடியுமா? நம்முடைய ஸ்டேட்டஸ் அனுக்கோ, இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? அப்போ சொன்னேன் எலியாவுடைய நிலைமை, இங்கே சொன்னேன் இது யாரால் வந்தது? அப்பா அனுப்புனாரா, இல்லை இது அண்ணன் அனுப்புனானா, இல்லை வேலைக்காரங்க ஏதோ சொன்னாங்களா? இல்லை, இவனுக்குள்ள அந்தகார வல்லமைகள் கொடுத்த அந்த நினைவுகள், எண்ணங்கள். உனக்கு எல்லாம் தெரியும், ஏன் அமைதியாக இருக்க? வாய்ப்பு சேர்ந்து பேசு, ஏன் அமைதியாக இருக்க? பாஸ்டர் சொல்ல தான் செய்வார், நீ எதிர்த்து கேளு. யார் எது செய்ய முடியும்? சட்டம் நமக்கு சாதகமாக இருக்குது. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? யோசித்து பாருங்கள். அப்பா எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பார். நிச்சயமாக இந்த நாளிலே நம்ம எடுத்த ஏதாவது, நான் மிக ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன், வாலிப தம்பி தங்கச்சி இல்லது குடும்பத்தில் இன்சில் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மிக 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 கவனமாக இருங்க. உங்களுக்கு எண்ணங்கள் வரத்தான், உனக்கு எல்லாம் தெரியும், நீ படிச்சுட்ட, உனக்கு எல்லாரும் தெரியும், எல்லோரும் உன்னைய பார்த்தா சார் வாங்க சார் வணக்கம் சொல்கிறான், அப்படி சமுதாயத்தை என்ன பண்ணிட்ட, மேலே வந்துட்ட. கவனம் தேவை. நீங்கள் வாழ்க்கையை இதுபோல் நீங்கள் பண்ணி உங்களை அந்த பண்டி கூட்டத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்தகார வல்லமைகள் இருக்குது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஒருபொழுதும் போயிடாதீங்க. ஆண்டவர் அவனை மன்னித்து அப்பாட்ட கூட்டிகிட்டு வந்து பழைய நிலைமை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஒருவேளை எனக்குள்ள எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அழிக்கப்படுவதாக. போராட்டத்தில் நான் தோல்வியை சந்திக்கக்கூடாது, நான் வெற்றி வாகை சோட வேண்டும். அல்லேலூயா.
அடுத்ததாக நான் முடிக்க போகிறேன். நம்முடைய ஆண்டவர் கொடுத்த போராட்டத்தில் கொடுத்த வெற்றியை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கும் என்றால் இந்த மாபெரும் மாற்றம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு போராட்டத்தில் ஜெயத்தை கொடுத்துட்டாரு, உங்களுடைய ஜபத்துக்கு பதிலை கொடுத்துட்டாரு, சபை பண்ண ஜபத்துக்கு பதிலை கொடுத்துட்டாரு. ஆனால் உங்களுடைய மனநிலை தோல்வியிலே இருந்ததுனால எனக்கு வெற்றி கிடைக்காது, என் வாழ்க்கையில் பிரச்சனை மாறாது, ஏன்னா உள்ளே வர இன்ஃபார்மேஷன்லாம் அப்படி வந்ததுனால நம்முடைய மனது மழுங்கி போய் இல்லது சுய நிலைவில் இல்லாமல் இருக்கும் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வெற்றியை நான் அனுபவிக்கிற அளவுக்கு மனநிலை மாறுவதாக. எல்லார் கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 12 அதில் 11 சத்தமாய். பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். யாருக்குமா தெளிவு வந்துச்சு? சொல்லுங்க, வாசிங்க. பேதுருவுக்கு. அவர் யார்? அவர் கடலிலே நடந்தவர், சாதாப்பட்ட ஆளு கிடையாது. கடலிலே நடந்தவர். அந்த மீனை எடுத்து வாயில் அந்த ₹1 வெள்ளி பணத்தை எடுத்தவர். அந்த ஆண்டவுடைய அந்த கடற்கரையில் அந்த ஒன்றுமில்லைன்னு சொன்ன பொழுது 153 பெரிய மீனை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவர் அவனை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது ஆலயம் வல்லமையாக ஜெபிக்கிறது. எதற்காக ஜெபிக்கிறது? இவன் போராட்டத்தில் என்ன செய்யணும்? விடுதலை ஆக வேண்டும் என்று அங்கே ஜெபம் நடக்கிறது. இவர் சிறைச்சாலையிலே நன்றாய் படுத்து தூங்குகிறார். தேவதூதன் வந்து என்ன பண்ணுறான்? தட்டி எழுப்பி சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வந்து தெருவில் கொண்டு விட்ட பிறகு கூட அவனால் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை? மனநிலை இல்லை. நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? அவன் பேதுருவுக்கு சுய நினைவு வந்த பொழுது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் வந்த பொழுது, ஒரு வேளை இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் வெற்றியை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் போராட்டத்தில் நீங்கள் எதை நீங்கள் விசுவாசித்தீங்க அதை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய மனநிலை இருக்கும் என்றால் இன்று மனநிலை மாற்றம் அடைவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. மனது மாற வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, என் மனது மாற வேண்டும். அவனுக்கு மட்டும் அப்படி நடக்கலை. 15 வாசிங்க. அங்கேயும் ஒன்று நடந்தது, இதே போல தான் அங்கேயும் நடந்தது. வேகமாக வாசிங்க. 15 முடிச்சிருவோம். அதே அதிகாரத்தில் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவனுக்காக ஜெபித்த மக்களுக்கும் என்ன பண்ண முடியல? ஆண்டவர் கொடுத்த வெற்றியை என்ன செய்ய முடியல? அனுபவிக்கிற அளவுக்கு, அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற அளவுக்கு மனநிலை அங்கேயும் இல்லை. பேதுருவுக்கும் இல்லை, பேதுருவுக்காக ஜெபித்தவர்களுக்கு இல்லை. அப்போ இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் கொடுத்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய மனநிலை மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது? ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு யானையை சின்ன சங்கிலியில் 10 mm கனமுள்ள சங்கிலியில் கெட்டி போட்டிங்கன்னா, 5 ஆண்டுகள் கெட்டி போட்டிங்கன்னா அப்புறம் அந்த சங்கிலியை நீங்கள் அவிழ்த்து விட்டால் கூட யானை என்ன செய்யாது? இருந்த இடத்த விட்டு என்ன செய்யாது? போகாது. ஏன் தெரியுமா? அவருடைய மனநிலை என்னை கட்டி போட்டுட்டாங்க. ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா, வாழ்க்கையில் போராட்டங்களா,
ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் எந்தோ வெற்றியை கொடுத்து விட்டார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. தேவதூதன் உங்களை கொண்டு வெளியே கொண்டு விட்டுட்டாங்க. நீங்கள் வாழ்க்கையில் இனி போய் வாழ வேண்டியது உங்கள் பொறுப்பு. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உங்கள் சமுதாயத்தில் வேலை வாய்ப்புகளில் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முடிக்க போகிறேன். வாழ்க்கையில் போராட்டங்களிலே வெற்றி என்பது வேதாகமம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறது. ஹல்லேலூயா. அதில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதங்கள் வேத வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஆயுதம் விசுவாசம் என்கிற கேடையும் எடுக்கணும். போராட்டத்தில் வெற்றி பெற எத்தனையோ ஆயுதங்களை கொடுத்துக்கிறாரு. நாம் இன்று முக்கியத்துவப்படுத்துகிற ஆயுதம் வேத வசனங்கள். கையை தட்டி சொல்லுங்க. வேத வசனங்கள் என்கிற அந்த பட்டயத்தை எடுத்தால் தான் அட்டாக் பண்ண முடியும். இயேசுவும் அப்படி தான் அட்டாக் பண்ணார். அதை விட விசுவாசம் என்கிற கேடயம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 25 முறைகள் விசுவாசத்தினாலே 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 என்று விசுவாசத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து 25 முறைகள். அப்போ எவ்வளோ முக்கியமான ஆயுதம். இன்றைக்கி ஒருவேளை ஆயுதம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மிக கவனம். அட்டாக் பண்ணிடுவாங்க. ஆயுதத்தோடு போங்க. ஆண்டவருடைய வசனம் என்னும் ஆயத்தோடு போங்க. மிகப்பெரிய பாதுகாப்போடு போங்க. விசுவாசம் என்கிற பாதுகாப்பு. இவைகளெல்லாம் எங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் கையத்தட்டி சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த ஆலயத்தில் தேவ வசனங்களும் விசுவாசமும் உங்களை போராடுவதற்கு உங்களை எக்யூப் பண்ணி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆலயத்துக்கு வராமல் இருக்கலாமா? வராமல் இருந்தீங்கன்னா நிராயுத பாணிகளாய் மாறுவீர்கள். அப்படி தானம்மா? ஆலயத்துக்கு வந்தால் ஃபுல் எக்யூப்போடு இருப்பீங்க. இல்லைன்னா நிராயுத பாணிகளாகி போராட்டத்தில் வெற்றி தோல்வியை எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் சாயக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவோம். அப்போ என்ன செய்யும்? நமக்கு ஆண்டவருடைய வசனமாகிய பட்டயம் வேண்டும். விசுவாசமாகிய கேடயம் வாங்கியும். கடைசியாக வேதம் போராட்டத்தை குறித்து என்ன சொல்கிறது? வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 56. சத்தமாக வாசிங்க. யோவான் 16:56. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் இங்கே பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ், ஆலயத்தில் நீங்கள் செய்கிற நீங்கள் அனுபவிக்கிற கேட்கிற காரியங்கள், இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தைகள். வேதம் என்ன சொல்லுது? உலகத்தில் உள்ள உபத்திரவங்களை போராட்டங்களை ஜெயிப்பதற்காக உதவும். ஆமேன்னு சொல்லுங்கள். வியாபாரத்தில், தொழிலில், வேலை பார்க்குற இடங்களில், குடும்பங்களில் இங்கே உங்களுக்கு கொடுக்கிற வசனங்கள், வார்த்தைகள், ஜபங்கள், வாக்குத்தத்தங்கள் சாதாப்பட்டவைகள் கிடையாது. நான் சொன்னால் கூட அது ஏன் வார்த்தை கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் இருந்தாலும் இங்கே நீங்கள் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவைகளை வெற்றி வாகை சூட வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். போராட்டங்களிலே வெற்றி வேண்டுமா? போராட்டங்களிலே ஜெயம் வேண்டுமா? எண்ணங்களிலே மாற்றம் வேண்டுமா? ஆண்டவரோடு வேத வசனங்களை வாசியுங்கள். ஆலயத்துக்கு ஒழுங்காக வாங்க. ஆலயத்தில் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம். நாம் மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி காணிக்கை செலுத்துவோம். அதை நோட்டீஸ் எடுத்துட்டீங்களா?